ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக இருக்கும். செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்படியே கடகடன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு நாள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். அப்போது நினச்சப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சு கொடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதுக்கு ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவி காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா போட்டு அதில் வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி கையால் உடைச்சா சவுண்டு வரணும். நான் இப்போ உடைச்சா சவுண்டு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி சவுண்டு வரணும். சவுண்டு வந்துச்சா அள்ளி தனியாக வச்சுருங்க. அந்த மாதிரி நல்லா ட்ரையாக வதக்கி விட்டு அள்ளி வச்சுருங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, நான் ஒரு கட்டு கருவேப்பிலை எடுத்துக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூனு உளுந்தம்பருப்பு, ஒரு 10 பூண்டு இடித்து அதில் போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனு மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 10 வரமிளகா, ஒரு 2 ஸ்பூன் எள், இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்ருங்க. தனியாக அள்ளி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகாய், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா முதல்ல நம்ம ஆற வச்ச அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, கடலைப்பருப்பு அதெல்லாம் நல்லா ஒரு ட்ரையாக அரைச்சி விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கிட்டு ஆற வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கருவேப்பிலையும் அள்ளி அதிலே ஒன்றா போட்டு அதையும் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இந்த பொடியை வச்சு நான் எப்படி சாப்பாடு செய்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, வேர்க்கடலை உங்கள் இல்லை வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை போட்டு 2 பூண்டு தட்டியை போட்டு ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் போட்டு நல்லா தாளித்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச பொடியை அதில் போட்டு ஒரு கலரிட்டு நல்லா சாதம் கொட்டி நெய் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம். போட்டு கலரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதோட ஒரு அப்பளமோ உருளைக்கிழங்கு பொரியலோ இருந்தால் போதும், அது வச்சே சாப்பிட்டு வந்துடுவாங்க. சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் வேணுன்னா நீங்கள் ட்ரையாக புளி கூட சேர்த்துக்கலாம்.